Hallelujah. இயேசு நாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். I want to greet you in the matchless name of the Lord and Savior Jesus Christ. பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே உங்களோடு சேர்ந்து ஆராதிப்பது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறது. It's a great joy to be able to come together in this manner to worship our living God. Amen. ஆண்டவர் நம்மோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, நம் ஆராதனைக்கு முன்பதாக நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. Let us prepare ourselves before we enter into service. Before we enter to worship the Lord. Amen. பாருங்கள், இப்பொழுது நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. Hallelujah. Jesus. கர்த்தர் நல்லவர். சங்கீதக்காரன் அவன் சொல்லுகிற வண்ணமாய், என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லுகிறான். The psalmist says, "Oh my soul, do not forget all the benefits of the Lord." Let's come this morning to give all praises, all honor, all glory to Him because of all goodness in our life. ஆண்டவர் நாம் செய்த சகல நன்மைக்கும் நம்முடைய வாழ்க்கையில காலவேளையிலே நன்றி செலுத்துவோமாக. Hallelujah. அவர் ஆராதிப்போமாக. Hallelujah. Blessed be the name of the Lord. Blessed be your name. Blessed be the name of the Lord. Blessed be your glorious name. Come on, let's worship. Blessed be the name of the Lord. Blessed be your name. Blessed be the name of the Lord. Blessed be your glorious name. You give and take away. You give and take away. My heart will choose to say, blessed be your name. You give and take away. You give and take away. My heart will choose to say, oh, blessed be your name. Blessed be the name of the Lord. Blessed be your name. Blessed be the name of the Lord. Blessed be your glorious name. Hallelujah. Lord, we bless your holy name, Lord. Hallelujah. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆராதனை செய்கிறோம். எங்கள் துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிறவர் நீர் ஆண்டவரே. இந்த துதி உமக்கே சொந்தம். நாங்கள் எங்க இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ள நான் ஜெபிக்கிறேன். Lord, we pray that your presence, O Lord, will fill us right now, O Lord. Fill our places, O Lord. ஆண்டவரே, எங்களுடைய இடத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தர் நீர் ஆண்டவரை நிரப்பும்படியாய் ஒப்புக்கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை செலுத்தி உம்முடைய ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். பாருங்கள் பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது கர்த்தரை ஆராதிக்க இருக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கிறோம் என்று சொன்னால் குடும்பத்தோடு நம் கர்த்தரை உற்சாகத்தோடு ஆராதிப்போம். எழுந்து நின்று, முடிந்தால் எழுந்து நின்று நம் கர்த்தரை உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் ஆராதிப்போமாக. Let us worship the Lord. Hallelujah. பாருங்கள், நம் கர்த்தரை ஆராதிப்போமாக. அவர் கிருபை மேலானது. Hallelujah. இம்மற்றும் நம்மை வழிநடத்தின வந்த அவருடைய கிருபை மேலானது. பாருங்கள், கிருபை மேலானது என்று சொல்லி கர்த்தரை நாம் ஆராதிப்போமாக. Hallelujah. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி Hallelujah. கிருபை கிருபை மேலானதே. கிருபை மேலானதே. கிருபை மேலானதே. கிருபை
பலவீன நேரத்திலும் அவர் கிருபை நமக்கு போதுமானதா இருக்கிறது. Hallelujah. His grace is sufficient in our life. He's a God who always give us the strength, give us the favor in our life. ஆண்டவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் கிருபை கொடுத்து நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இந்த தேவனை நம்ம அன்பு கூறுவோமாக. Let us give our praises to God. Hallelujah. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் என்று சொல்லி ஆராதிப்போமாக. Hallelujah.
ஆராதனை 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 அல்லேலூயா. உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. ஓ மகிமை நிறைந்தவரே. அல்லேலூயா. உம்மை ஆராதிப்பை செய்கிறோம் எங்கள் தெய்வமே. அல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வின் தேவன். உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வின் தேவன். சொல்லுங்க, நேசிக்கிறேன். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே. என் ரட்சகா, என் தேவன். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே. என் ரட்சகா, ரட்சகா, என் தேவன். உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வின் தேவன். உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வின் தேவன். சொல்லும் ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வின் தேவன். நீரே என்றும் என் வாழ்வின் தேவன். நீரே என்றும் என் வாழ்வின் தேவன். Hallelujah. உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. Thank you for your presence in our midst, O Lord. Lord, we enter the Holy of Holy to worship you, Lord. This morning, O Lord, we worship you. The splendor of your holiness. Hallelujah. Let's continue to worship you. Hallelujah. Lord, we are here to worship you. ஆண்டவரே, இங்கே உம்முடைய நாமத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. I enter the holy of holies. I enter to the blood of the Lamb. I enter to worship you only. I enter to honor. I enter the holy of holies. I enter to the blood of the
name is holy, holy Lord. Hallelujah. Oh, we worship you, hallelujah. Oh, we worship you, Jesus. Hallelujah, hallelujah. Hallelujah. உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ சகலமும் செய்ய வல்லவர். நீ மகிமை தேவனாய் இருக்கிறீர், பராக்கிரம் தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற தேவனாய் இருப்பதற்காக உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் அதிசயங்களை செய்கிற தேவன். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. Lord, we worship you. We worship you, Lord. Hallelujah. Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Hallelujah. எங்கள் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உமக்கு ஆராதனை. Hallelujah. கர்த்தாவே, இந்த நேரத்திலே உம்முடைய பாதத்திலே வருகிறோம். எல்லாவற்றையும் சந்திக்கிற, எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலை, எங்கள் குடும்பத்தின் தேவைகள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்து கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு பலனை கொடுத்து ஆறுதலையும் ஆண்டவரே உற்சாகத்தையும் கொடுத்து வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சோர்ந்து போன நேரம் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய வசனம் எங்களுக்கு ஆறுதலாய் தேற்றுதலாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. Thank you, Lord, for encouraging us through your word, through your message, O Lord, that we receive our strength, O Lord. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலமாய், உம்முடைய ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே நாங்கள் உற்சாகம் அடைகிறோம், பலன் அடைகிறோம். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Our hope is in you, O Lord. Nothing else, O Lord, in you alone, O Lord. ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசம், எங்களுடைய நம்பிக்கை நீராய் இருக்கிறீர் ஆண்டவரே. வேற எந்த நம்பிக்கையும் இல்லை ஆண்டவரே. நீரே எங்களுக்கு ஆண்டவரே நங்கூரமாய் இருக்கிறீர். You are our anchor, Lord. We continue to trust you. We continue to worship you, Lord, because you are a living God. Amen. Hallelujah. முழு மனதோடு உமக்கு நன்றி செலுத்தி உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறீர். You are yesterday, today and tomorrow you will be the same God. You are unchanging God, O Lord. Praise your holy name. ஆண்டவரே, உம்முடைய ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே ஆண்டவரே குடும்பத்தோடு உம்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் பக்கத்திலே உங்களுடைய குடும்ப மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னால் நீங்க கரங்களை பிடித்து நீங்க ஜெபிக்க முடியாது. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். குடும்பத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவர் சூழ்நிலை தேவைகளை சந்திப்பார். நம்முடைய குடும்ப சூழ்நிலை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. நம்முடைய கண்ணீர் துக்கம் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன். சங்கீதம் 30 சொல்லுகிறது போல, தாவீது சொல்லுகிறது போல, என்னுடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் ஆனந்த களிப்பாய் மாற்றினார் என்று சொன்னது போல, இந்த காலவேளையிலே கர்த்தரை ஆராதிக்க 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 கர்த்தர் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தேசத்திலே, நம்ம சபையிலே ஒரு மாற்றுதலை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். சூழ்நிலை மாறச் செய்வார். எல்லாவற்றையும் புதுமையாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. நம்முடைய கண்ணீர் கவலை எல்லாம் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆனந்த களிப்பை ஆண்டவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சந்தோஷத்தை நம் மேலே மூடுகிற தேவனாக இருக்கிறார். He is a God who clothes us with gladness. Hallelujah. He is God who can change our situation, can change our life if we come to His presence. ஆண்டவருடைய சமூகத்திலே வரும் பொழுது கர்த்தர் சூழ்நிலை மாற்றுக வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. ஆண்டவரே, கலங்கின வண்ணமாய் கேள்வியோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே கர்த்தர் தெளிந்த புத்தியை கொடுத்து உற்சாகத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். தேவனுடைய பலன் ஒரு மேல் வர நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Let your power, Lord, come upon them right now. ஆண்டவரே,
உடைய வல்லமை ஆண்டவரை புறப்பட்டு வர நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. வியாதியாய் இருக்கிறவர்களை கர்த்தர் தொட்டு சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. பொழுதே உடைய ஆணி பாய்ந்த கரங்கள் தொட்டு சுகமாக்கட்டும். உடைய வல்லமையானது சுகமாக்கட்டும். Heal them, O Lord, right now, Lord Jesus. Hallelujah. ஆண்டவரே ஆராதனை செய்கிறோம். உடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுதும் கர்த்தர் எங்கள் இருதயத்தை பலப்படுத்தி ஆண்டவரே எங்களை வாழ்க்கையிலே ஆண்டவர் கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Let our heart be a good soil, Lord, that your word will manifest in our life and it will bear fruit in our life. ஆண்டவரே எங்களுடைய இருதயம் நல்ல நிலத்தை போல் காண செய்ய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரத்தை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, நம் குடும்பத்தோடு எழுந்து நின்று தேவன் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை ஒரு மனமாய் சொல்லும். Let us say the Lord's prayer together. பரமண்டலத்தில் எங்களுக்கு பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாம் மன்னிப்பது போல எங்களுக்கு குற்றம் குறைவுகளை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றும் உண்மை விடுகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. நாம் அமர்ந்து கொள்வோம். Please be seated. பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே நாம் தேவனுடைய வார்த்தை கேட்க போகிறோம். அதுக்கு முன்பதாக ஒரு கொஞ்ச நேரம் கொடுக்கப்படும். தேவனுடைய வசனத்தை நம் குடும்பத்திலே நாம் வாசிக்கலாம். நாம் சேர்ந்து வாசிக்கலாம், அல்லது நீங்கள் ஒருவரை நீங்கள் வாசிக்கும்படியாய் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். I would like to encourage that we can read the Bible passage for today as a family, or we can assign someone to read it so that we can listen to the word of God. Hallelujah. ஆண்டவருடைய வசனத்தை நாம் வாசித்து கேட்ட பிறகு தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் போக இருக்கிறோம். ஆகையால் உற்சாகமாய் இருப்போம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் ஒப்பு கொடுப்போமாக. ஹalleluya. வாருங்கள், இப்பொழுது நாம் வேத வாசிப்புக்கு நாம் கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, இந்த காலவேளையிலே பிலிப்பியர் 1வது அதிகாரம் முதல் 11 வசனத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். This morning we will be meditating on the first 11 verses of Paul's letter to the believers of Philippi. பிரியமானவர்களே, இந்த நிருபமானது பவுல் அவர் ஆரம்பித்த திருச்சபைக்கு எழுதுகிறார். தேவனால் வல்லமையால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திருச்சபைக்கு பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். Paul writing to the church that he established, he pioneered the church by the Spirit of God, by the power of God. அங்கே தேவனுடைய வல்லமையாலே உருவாக்கப்பட்ட ஒரு திருச்சபைக்கு பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் வாசித்தும் பார்த்தோம் என்று சொன்னால் எப்படி இந்த பிலிப்பியர் திருச்சபை உருவானதை நாம் பார்க்கலாம். We can see how God established this church through his power. We can see in Acts chapter 16. இதை படிக்கும் பொழுது தேவன் எப்படிப்பட்ட காரியம் செய்து இந்த திருச்சபையை உருவாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, therefore this church was built through and by the power of God. இந்த திருச்சபையானது தேவனுடைய வல்லமையாலே தேவனுடைய பலத்தினாலே கட்டப்பட்ட ஒரு திருச்சபையாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆனாலும் கூட இந்த காலவேளையிலே நாம் என்ன கேட்க வேண்டும் சொன்னால், இந்த திருச்சபைக்கு எழுதின இந்த நிருபமானது என்ன ஒரு வித்தியாசம் என்று சொல்லி நாம் கேட்கலாம். பவுலுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் சொன்னால் பவுல் நிறைய திருச்சபைக்கு அவர் நிருபத்தை எழுதினவராய் காணப்பட்டார். கலாத்தியருக்கு எழுதினார், கொரிந்தியருக்கு எழுதினதை பார்க்கிறோம். ஆனாலும் இந்த நிருபமானது விசேஷமானது. ஏன் என்று சொன்னால் இந்த நிருபத்தை அவர் மிகுந்த சந்தோஷத்தோடு எழுதுகிறார். Paul wrote many letters to his churches, but when he wrote this letter he wrote with much joy. Hallelujah.
கலாத்தியர், கொரிந்தியர் பார்த்தோம் சொன்னால் சில நேரம் கஷ்டத்தோடு இல்லை கோபத்தோடு எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இந்த திருச்சபைக்கு அவர் சந்தோஷத்தோடு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இன்றைக்கு என்ன கேள்வின்னு சொன்னால், ஏன் இந்த சந்தோஷம்? Why Paul had such a joy in writing to this Philippians? பவுல் எதுக்காக இப்படி சந்தோஷமா இருக்கிறாரு என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, வசனம் 3-5 நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே இந்த பிலிப்பியர் திருச்சபையானது சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். They were partnering in the gospel of God. இங்கே பார்த்தோம் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் அங்கே என்ன செய்கிறார்கள்? உடன்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதுக்காக அவர்கள் நிலைத்து நிற்கிறவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இங்கே பார்த்தோம் என்று சொன்னால், அதுதான் இங்கே பவுலுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. 3 காரியம் இந்த பார்ட்னர்ஷிப்ல நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, முதலாவதான காரியம், இந்த பிலிப்பியர் திருச்சபையின் விசுவாசிகள் உண்மை உள்ளவராக இருந்தார்கள். They were faithful believers. Hallelujah. ஆண்டவர் முதலாவது ஆரம்பித்த அந்த வேலையை அவர்கள் இப்பொழுது பவுல் எழுதுகிற ஒரு அந்த நாள் வரையிலும் அவர்கள் அந்த விசுவாசத்தை கடைபிடித்தவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Paul is saying, because of your partnership in the gospel from the first day until now. அவர்கள் அப்படியாக அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு உடன்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் ஒரு நாளும் அவர்கள் அதை விட்டு விலகாமல் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பார்ட்னர்ஷிப், உடன்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது அது கிரீக் மொழியிலே கொய்னோனியா என்று சொல்லி ஒரு வார்த்தை வருகிறது. இதோடைய அர்த்தம் என்ன சொன்னால், தேவனுடைய ஒரு நல்ல உறவு, மக்களோட ஒரு நல்ல உறவு கூட என்று சொல்லி இங்கே பார்க்கலாம். பிரியமானவர்களே, partnership means, there's another word for partnership, koinonia, in Greek word koinonia, which means fellowship with God and also fellowship with others. இவர்கள் அது ஒரு உறவை குறித்து பேசுகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அப்ப இந்த உறவிலே அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஆரம்பம் முதல் இப்ப வரையிலும், பவுல் எழுதுகிற நேரம் வரையிலும் அவர்கள் அந்த நல்ல உறவிலே உண்மையாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, the first thing, they were faithful believers. The second thing, why Paul was so much joy in writing to them is because they were practicing believers. Hallelujah. அவர்கள் விசுவாசிக்கிற ஒரு விசுவாசியா மாத்திரம் இல்லாதபடி அதை நடைமுறைக்கு கொண்டு வருகிற விசுவாசிகளாக காணப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே பார்த்தோம் என்று சொன்னால், பிலிப்பியர் 4வது அதிகாரம் வசனம் 10 தொடங்கி 15 வரையிலும் நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் எப்படியாய் பவுலுக்கு அவர்கள் ரொம்ப அதிகமாய் அவர்கள் சப்போர்ட் பண்ணவர்களாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். They were supporting Paul. If you read Philippians chapter 4 verse 10 to 15, we see how the Philippians, the believers, are practicing what they believed. அவர்கள் அந்த பவுலுடைய ஊழியத்துக்கு அவர் பலனாய் இருந்தார்கள். They were supporting Paul in his journey for the advancement of the gospel. இப்படியாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பவுல் அங்கே ஒரு சாட்சி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Paul is giving testimony about this church. This is the only church that came forward to help Paul. இந்த சபை மாத்திரம்தான் பவுலுடைய ஊழியத்திலே அவர்கள் அங்கே உதவி செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பண தேவைகளை சந்தித்தார்கள், மற்ற காரியங்களும் அவர்கள் சந்தித்தவர்களாக இருக்கிறார்கள். வசனம் 14 அவர் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், 4வது அதிகாரம் வசனம் 14, Philippians 4:14. Paul says, yet it was kind of you to share my trouble. He was saying that he can manage every situation, but then he says it was kind of you to share my trouble. So they were supporting Paul's ministry. அவர்கள் பவுலுடைய ஊழியத்துக்கு அவர்கள் உதவி செய்தவர்களாக காணப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே அவர்கள் ஒரு practicing believer-ஆக காணப்பட்டார்கள். The believers of Philippi
was faithful supporting Paul. அவர்கள் ஒரு நாளும் அதை விட்டு அவர்களுடைய அன்பை காட்டுவதை அவர்கள் விடவில்லை. They were never fail in showing love and showing care for Paul. அவர்கள் ஒரு நாளும் அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த அன்பை வெளிப்படுத்தி வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இதுதான் இரண்டாவது காரியம். அவர்கள் அவர்கள் விசுவாசத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்த விசுவாசிகளாக காணப்பட்டார்கள். மூன்றாவது காரியம் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் சகலத்தையும் தாங்கும் கிறிஸ்தவர்களாக காணப்பட்டார்கள். They were believers who persevered all situation. அவர்கள் எல்லா சூழ்நிலையும் கடந்து வந்து அதை அவர்கள் சந்தித்தவர்களாக தாங்கினவர்களாக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. பவுல் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். வசனம் 7 நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். It is right for me to feel this way about you all because I hold you in my heart. இருதயத்திலே உங்களை நான் வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார் பவுல். For you are all partakers with me of grace, both in my imprisonment and in the defense and confirmation of the gospel. பவுலுடைய எல்லா சூழ்நிலையிலும் அவர் கடந்து வந்த கஷ்டத்தின் பாதையிலும் இவர்கள் கடந்து வந்திருக்க கூடும். ஏனென்று சொன்னால் அந்த காலத்தில் பவுல் ஊழியம் செய்த காலத்தில் நிறைய உபத்திரவங்களை பவுல் சந்தித்தார். I believe even the Philippians went through a lot of persecution. During Paul's time, it's not easy to partner with Paul because Paul was the target of Romans most of the time, and he suffered a lot for the sake of gospel. பவுலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கஷ்டமான உபத்திரங்களை கடந்து போனார் என்று சொன்னால் அவருடைய விசுவாசிகளும் இப்படிப்பட்ட உபத்திரத்திலே கடந்து போனார்கள் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்களே. ஆனாலும் கூட இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்காதபடி அவர்கள் உண்மையாக கடைசி வரையிலும் பவுலோடு அவர்கள் இந்த சுவிசேஷத்திலே பங்குள்ளவர்களாக காணப்பட்டார்கள். No matter what they faced, they were faithful. They persevered all the persecutions and stay with Paul in his ministry. பிரியமானவர்களே, இந்த மூன்று காரியம் இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மோடு பேசினார். இந்த காரியத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? What we can learn from this passage? பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையை நாம் பார்க்கும் பொழுது நாம் இப்போ ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாய் பார்க்கிறோம். இந்த COVID-19 உடைய சூழ்நிலை நிமித்தம் நாம் விட்டு வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சூழ்நிலை, நம்மளுடைய போக்குவரத்து தடையாக இருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் பிரியமானவர்களே, பவுலை போல நாம் என்ன செய்ய முடியும்? நாம் அன்பு செலுத்த முடியும், நம்மளுடைய கருசனையை நாம் காட்ட முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. We are in lockdown and our movement are restricted, but we need to remember that we can still be a loving and caring Christians. பவுலை பார்த்தோம் என்று சொன்னால் அவன் சிறைச்சாலையிலிருந்து இந்த நிருபத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம். ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஆனாலும் கூட அது அவனுக்கு தடையாய் இல்லாதபடி இருந்தது. பவுல் இன்னும் அவருடைய அன்பை வெளிப்படுத்தினவராக காணப்பட்டார் பிரியமானவர்களே. ஆகையால் இன்றைக்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு நம்மளுடைய சூழ்நிலையை பார்த்து நம்ம அப்படியே அமைதியாக இராதபடி இன்றைக்கு பவுலை போல நாம் என்ன செய்ய முடியும்? நாம் அன்பு செலுத்த முடியும். எப்படி என்று சொன்னால் அன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் பவுலுக்கு லெட்டர் ஒண்டி தான் எழுத முடியும், கடிதம் ஒண்டி தான் எழுத முடியும். ஆனாலும் இன்றைக்கு நமக்கு வாட்ஸ்அப் இருக்கிறது, வேற என்ன இருக்கிறது, ஜூம் இருக்கிறது. இப்போ தான் எல்லாரும் நம்மளுடைய மீட்டிங்ஸ் எல்லாம் ஜூமில் நம்ம மீட்டிங் வைக்கிறோம். ஈவன் நான் உங்களுக்கு கூட நம்மளுடைய சபை மக்களை ஜூமில் வந்துட்டு சந்தித்தேன் போன வாரம். இப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிற நம்மளுடைய நேரத்திலே
நாம் என்ன செய்ய முடியும்? ஒரு மெசேஜ் அனுப்பலாம், ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பலாம், இல்லை ஒரு கால் பண்ணி நம் நலம் விசாரிக்கலாம். பிரியமானவர்கள், இப்படிப்பட்ட ஒரு உற்சாகத்தை நம் மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம், இப்படிப்பட்ட அன்பை நம் மற்றவர்களுக்கும் செலுத்தலாம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், ஆகையால் நான் உற்சாகப்படுத்துகிறேன். இன்றைக்கு எப்படி பவுல் பிலிப்பியர் திருச்சபைக்கு உற்சாகத்தை கொடுக்கும்படியாய் எழுதுகிறாரோ, அதே போல நாமும் மற்றவர்களை உற்சாகப்படுத்தும்படி தேவனுடைய வசனத்தையோ இல்லை நமக்கு கால் பண்ணி ஒரு ஆறுதலின் வார்த்தைகளை சொல்லும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். We can be a loving Christian even though we are in a lockdown. You just take your phone, call them, talk to them, encourage them with the word of God. Hallelujah. We can send message to WhatsApp and so on to encourage them. The second thing, the Philippians, the believers were faithful in the gospel. இந்த ரெண்டாவது காரியம் நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, இந்த பிலிப்பிய திருச்சபை அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவராக இருந்தார்கள். They were faithful from the beginning till Paul wrote the letter. I believe that even after the letter they were faithful. அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்திலே நடந்தவர்களாக காணப்பட்டார்கள் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, நாம் வாசித்ததுபடி அவர்கள் விசுவாசத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்த கிறிஸ்தவர்களாக காணப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அவர்கள் சகலத்தையும் சகித்து சகலத்தையும் தாங்கின ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதனால் இன்றைக்கு நாம் எப்படியா இருக்க முடியும் என்று சொன்னால், இந்த பிலிப்பியர் திருச்சபை போல உண்மையாக ஆண்டவருடைய வார்த்தையை உண்மையாய் நேசிக்கிறவர்களாய் உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க முடியும் பிரியமானவர்களே. We can be faithful like the Philippians. We can stand strong in the word of God. ஆண்டவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிற ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க முடியும். ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிற ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசித்த நாம் அது நடைமுறைக்கும் நாம் கொண்டு வருகிற ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும் பிரியமானவர்களே. இந்த பிலிப்பியர் திருச்சபை பார்த்தோம் என்று சொன்னால், பவுலுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தொடர்ந்து பயணம் செய்தவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், நாம் விசுவாசிக்கிற ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார், அன்பு உள்ளவராய் இருக்கிறார், கரிசனை உள்ளவராய் இருக்கிறதுபடினால் நாமும் அன்புள்ளவர்களாக கரிசனை உள்ளவராக நாம் இருக்க முடியும். நம்முடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கள், நம்முடைய ஏற்ற வீட்டில் இருக்கிறவர்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள், நம்மளுக்கு தெரிந்தவர்கள், சபை மக்கள், இவர்கள் மத்தியிலே நாம் என்ன செய்ய முடியும்? அன்பு செலுத்த முடியும். இன்றைக்கு ஒருவேளை நம்மளுடைய மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்டடாக இருந்தால் கூட சில காரியங்கள் நாம் செய்ய முடியும் பெரியமானவர்களே. நமக்கு இருக்கிறதை பகிர்ந்து கொள்ள முடியும். What we have, we can actually share with them, share to those who are in need, or we can buy some groceries for them, or in a way we can give a moral support for them. இன்றைக்கு நம்முடைய அன்பு எப்படி வெளிப்படுத்த முடியும் என்று சொன்னால், நமக்கு தேவை உள்ளவர்களுக்கு தேவையை சந்திக்க முடியாய் நமக்கு இருக்கிறதை நாம் கொடுக்கலாம். இல்லை நமக்கு வாங்கி கொடுக்கிற ஒரு பலன் இருந்துச்சுன்னு சொன்னால் அதையே நாம் செய்யலாம். இல்லாட்டி என்று சொன்னால் நமக்கு ஆறுதலை நாம் கொடுக்கலாம், ஒரு உற்சாகத்தை, ஒரு பலனை நாம் கொடுக்கலாம் பெரியமானவர்களே. ஆகையால் இந்த காலம் ஒரு கடினமாய் இருந்தாலும் கூட நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு ஒரு நல்ல ஒரு நேரமாய் இருக்கிறது. This is the time that we can show our love to our neighbors. Hallelujah. இதுதான் நாம் இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். நாம் ஒரு கரிசனையும் அன்பும் உள்ள ஒரு விசுவாசிகளாக இருக்க முடியும். நீங்கள் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணலாம். You can bring a changes. You can make changes in people's life. Hallelujah. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நேரமாய் இருக்கிறது. பெரியமானவர்களே, இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த பிலிப்பிய திருச்சபை போல நாமளும் விசுவாசத்திலே வளரும்படியாய், இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படியாய், நம்ம எல்லா சூழ்நிலை வந்தாலும் நம்மை அதை மேற்கொண்டு வரும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவர்களாக நானும் நீங்களும் இருந்தோம் என்று சொன்னால் அது ஆண்டவருக்கு ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற ஒரு காரியமாக இருக்கிறது.
ஆகையால் வாருங்கள் பிரியமானவர்களே, நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. இந்த நேரத்திலே நாம் தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இந்த பிலிப்பியர் திருச்சபை போல எனக்கு இந்த விசுவாசத்தை தாங்க, இந்த அன்பை தாங்க, இந்த கருசனையை தாங்க என்று சொல்லி நம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. Let us look to God and ask God to continue to minister to us through His word. Hallelujah. வாருங்கள் நாம் ஜெபிப்போமாக. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலவேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். காலவேளையிலே ஆண்டவரே, பிலிப்பிய திருச்சபையை குறித்து எங்கள் மத்தியிலே நீ பகிர்ந்து கொண்டீர். ஆண்டவரே, அவர்கள் விசுவாசத்திலே காத்து கொண்டார்கள். ஆண்டவரே, அவர் விசுவாசத்திலே வளர்ந்தவர்களாய் காணப்பட்டார்கள். அவர் விசுவாசத்திலே அவர்கள் நடைமுறை வாழ்க்கையிலே கொண்டு வந்தார்கள். சகல சூழ்நிலையிலும் ஆண்டவரே, அவர்கள் நிலைத்து நின்றவர்களாய் காணப்பட்டார்கள். ஆண்டவரே, மற்றவர்களுக்கு கருசனையும் அன்பும் செலுத்தினவர்களாய் காணப்பட்டார்கள். நாங்களும் ஆண்டவரே இந்த காலவெளியிலே ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீ கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே, நாங்கள் உடைய அன்பிலே வளர, மற்றவர்களுக்கு அன்பை செலுத்தும்படி, விசுவாசத்திலே நிலைத்து நிற்கும்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தாமே எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆட்கொண்டு பலப்படுத்தும்படியாய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடுவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் இந்த பாடலை நாம் பாடுவோம். வாருங்கள், உற்சாகத்தோடு இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமாக. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லலாகுமோ. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், அன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவனின் உள்ளத்தில் வந்து வெற்றியே விட்டாரே. தேவாதி தேவனின் உள்ளத்தில் வந்து வெற்றியே விட்டாரே. அச்சயம் பஞ்சமாய் ரட்சிப்பு எங்கள் அருளினதாலே. நிச்சய சுவாமியை பற்றியே சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் சுவாமியை பற்றியே சாட்சி பகர வேண்டியதே. வெண்முங்கி பொன்முடி வாத்தியம் மேல்விட்டு ஜெயம் கொடியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்று மன்னனை சோஸ்தரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்று மன்னனை சோஸ்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. Amen. Hallelujah. ஆண்டவர் நம் பாவத்தை மன்னித்து நம்மை புதிய வாழ்க்கைக்குள்ளே அழைத்திருக்கிறார். வாருங்கள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். இப்பொழுது நாம் தலைகளை வணங்கி ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் புதிய வாரத்திலே நம்மை நடத்தும்படியாய் நாம் ஒப்புக் கொடுப்போம். Let us look to God in prayer. Let us pray and ask that God to lead us
this new week as we enter into a new week. ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவரே, இந்த நேரத்திலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தர் நீர் எங்களோடு இருந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தையை கேட்டோம் ஆண்டவரே, உம்மை ஆராதித்தோம், அதுக்காய் நன்றி. உடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தினதுக்காய் நன்றி. புதிய வாரத்திலே நாங்கள் பிரவேசிக்கும் பொழுதும் கர்த்தர் எங்களோடு இருந்து வழி நடத்தும். Lord, we pray as we enter into a new week, we pray that your mercy, your favor, your presence, oh Lord, will lead us through. ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சதா காலமும் உடைய கிருபையும் நன்மையும் எங்களை தொடரட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை வழி நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நிய ஐக்கியமும் தேவ சமாதானம், தேவ சந்தோஷம், தேவ அன்பு இன்றும் இன்னும் சதா காலங்கள் நம்மோடும் நம் குடும்பத்தோடும் இருந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.